காய்ஸ் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. ஆக்சுவலாக கொடைக்கானல் ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷனுங்க. சம்மர் டைமுக்கும் இல்லை, சரி நம்ம எப்போ சீசன் டைமு இல்லை ஹில் ஸ்டேஷன் வரணும்னாலும் கொடைக்கானல் ஒரு சூப்பரான பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனு. இந்த பெஸ்ட்டான ஆப்ஷனில் கொடைக்கானலில் நம்ம ஒரு நாள் ட்ராவல் பண்ணால் சுற்றி பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம். உண்மை தான். 2 நாள் எடுத்துக்கலாம், 3 நாள் எடுத்துக்கலாம், ஏன் ஒரு வாரம் கூட எடுத்துக்கலாம். அப்படி நம்ம இங்கே இருந்து சுற்றி பார்க்குற அளவு நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் இன்னொரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இருக்குங்க. என்னால் ஸ்டே பண்ண முடியாது, ஒன் டேல தான் பார்க்க முடியும், இல்லை ஒரு ஹாஃப் டேல தான் கொடைக்கானல் சுற்ற முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குங்க. அந்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டே பஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 to 4 மணி நேரம் கொடைக்கானலில் உள்ள 12 இடங்கள் சுற்றி காமிச்சிருவாங்க. அதில் பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபாயும், சின்னவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 75 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது என்னென்ன இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 12 இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் லேக் வியூ, மோயர் பாயிண்ட், பைன் ஃபாரஸ்ட், குணா குகை, தூண்பாறை, பசுமை பள்ளத்தாக்கு, கால்ஃப் மைதானம், பாம்பர் ஆறு காட்சி, 500 வருட மரம், கோக்கஸ் வால்க், பிரையன் பூங்கா, லேக். இந்த மாதிரியான 12 இடங்களை நமக்கு வேற லெவலில் சூப்பராக இந்த ஒரு பஸ் ட்ரிப்பில் சுற்றி காட்டுவாங்க. இதுதாங்க கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட். இந்த பஸ் ட்ரிப் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த 12 இடங்களை சுற்றி முடிச்சுட்டு கடைசியாக நம்மளை லேக்கில் ட்ராப் பண்ணிடுவாங்க. அங்கே பக்கத்துலேயும் நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு ஹாஃப் டே இல்லை 1 டேக்குள்ளே கொடைக்கானல் ட்ரிப்பை சூப்பராக வேறு லெவலில் முடிச்சிடலாங்க. இந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் வந்துடணும். கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் பஸ், இவ்வளோ இடங்கள் நாங்கள் சுற்றி காமிக்கிறோம், இதுக்கு இவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி பஸ்ஸுக்கு ஃப்ரண்ட்லேயே ஒரு போர்டு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இவ்வளோ சுற்றி காமிக்கிறாங்க, இந்த மாதிரி டிக்கெட் ப்ரைஸ் அப்படின்றத மைக்லேயுமே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா அந்த பஸ்ஸை பார்த்து நீங்கள் பஸ்ஸில் ஏறிக்கலாங்க. ஸோ இந்த பஸ்ஸில் ஏறி நீங்கள் குணா குகை, பில்லர் ராக், சாக்கர்ஸ் வால்க், பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு எல்லா இடங்களையுமே சூப்பராக வேறு லெவலில் சுற்றி பார்க்கலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு இந்த பஸ் ட்ரிப்பில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் சர்வீஸ் இப்போதைக்கு அவைலபிலிட்டி இல்லைங்க. என்னடா இப்போதைக்கு அவைலபிலிட்டி இல்லைன்ற, அப்புறம் ஏன்டா இந்த பஸ்ஸை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பஸ் சர்வீஸ் இப்போ தாங்க அவைலபிலிட்டி இல்லை. ஆனால் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லாம் ஏப்ரல் மட் வீக்லேருந்து மே மந்த் வரைக்குமே இந்த பஸ் சர்வீஸ் கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வரீங்க, ஒரு ஹாஃப் டே 1 டேக்குள்ளே கொடைக்கானல் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ட்ரிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பஸ் ட்ரிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் கொடைக்கானலில் 1 டேக்குள்ளே வேறு லெவலில் சுற்றி பார்க்கலாம் மக்களே. இந்த சம்மர் டைமில் நம்ம எல்லாமே ஹில் ஸ்டேஷன் போகணும் தாங்க ஆசைப்படுவோம். ஸோ ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு நம்ம ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வரோம் அப்படின்னா நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக இ பாஸ் அப்ளை பண்ணியிருக்கணுங்க. இ பாஸ் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு ட்ராவல் பண்ண முடியும். இ பாஸ் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயே ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போ நீங்கள் கொடைக்கானல் வரீங்க, இ பாஸ் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா வீக் டேஸில் 4000 வாகனங்கள் தான் அலோவ் பண்ணுறாங்க, வீக்கெண்டில் 6000 வாகனங்கள் தான் அலோவ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரீங்கன்னா இ பாஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அது இல்லாமல் உள்ளூர் மக்கள் போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இ பாஸ் கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வரீங்கன்னா மட்டும்தான் இந்த இ பாஸ் கட்டாயமாக இருக்குது. இ பாஸ் அப்ளை பண்ணால் தான் உள்ளே வர முடியும். அது இல்லாமல் வீக் டேஸில் இத்தனை வாங்கலாம், வீக்கெண்டில் இத்தனை வாங்கலாம் அப்படின்னு தாங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரிப்பை சூப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ட்ரிப் நல்லா என்ஜாயபுளாக இருக்கும். அண்ட் இந்த பஸ் ட்ரிப்பில் இந்த 12 இடங்களையுமே நீங்கள் தனியாக கேப் பிடிச்சி போனாவோ, ஆட்டோ எடுத்துகிட்டு போனாவோ, இல்லை நீங்கள் வேறு பஸ் மாதிரி நடந்து போனாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த 12 இடங்களுமே பஸ்ஸில் கொஞ்சம் நம்ம பார்க்கறதுக்கு சுலபமாக வழிவகை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுலேயே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விருப்பப்பட்ட நேரத்துக்குலாம் அங்கே வெயிட் பண்ணி போக முடியாது. அது டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களுக்கு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், அப்புறம் குணா குகையெல்லாம் கொஞ்சம் உள்ளே போயிட்டு டைம் ஆகும் இருக்கா, அதுக்கெல்லாம் 1/2 மணி நேரம் அப்படி கொடுப்பாங்க. அதனால மோஸ்ட் ஆஃப் இடங்களுக்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் தான் டைம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரிப் ஒரு 3 to 4 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும். இந்த ட்ரிப்பு கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 8லேருந்து 8:30 ஸ்டார்ட் ஆகிடுங்க. இதுக்கு ரிசர்வேஷன் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் அந்த பஸ் நிற்கும். ஸோ அங்கே வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டு உங்களுக்கான டிக்கெட் எடுத்துடலாம். இதில் ரிசர்வேஷன்லாம் கிடையாது. ஸோ ஒரு நாளுக்குள்ளே இல்லை ஒரு ஹாஃப் டேக்குள்ளே எனக்கு கொடைக்கானல் உள்ள முக்கால்வாசி இடங்களை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம்.